என்னதான் பிரச்சனை பங்களாதேஷுக்கு? ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து பிரிந்த வங்காளதேசத்துல ஏன் இவ்வளவு வன்முறைகள்? வங்கதேசத்துல நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு பணியில 30% இடஒதுக்கீடு வழங்க பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையில அரசு முடிவெடுத்தது. இதை எதிர்த்து கடந்த ஒரு மாதமா மாணவர் அமைப்பினர் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல ஆளுங்கட்சியினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே பல இடங்கள்ல மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடிச்சுது. இந்த போராட்டத்துல 300 பேர் பலியான நிலையில மாணவர்களின் எதிர்ப்புக்கு பணிந்து பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. அதோட பாதுகாப்பு கருதி தன்னோட சகோதரியோட உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க. விமான ஹெலிகாப்டர்ல புறப்பட்ட அவங்க இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்காங்க. பிரதமர் வெளியேறியதை தொடர்ந்து பிரதமர் மாளிகை, ஆளும் அவாமி லீக் கட்சியினரின் வீடுகளை போராட்டக்காரர்கள் சூறையாடி இருக்காங்க. இந்த அசாதாரண சூழலை கட்டுக்குள்ள கொண்டு வர வங்கதேசத்துல உடனடியாக இராணுவ ஆட்சி பொறுப்பேற்றது. மாணவர்கள் வன்முறையை கைவிட வேண்டும் என்றும் இடைக்கால அரசு விரைவில் அமைக்கப்படும் என்றும் இராணுவ தளபதி வக்கார் உஸ் ஜமான் சொல்லியிருந்தாரு. அதே சமயம் உடனடியாக நாடாளுமன்றம் கலைக்கப்படணும் அப்படின்ட்டு மாணவர்களும் கெடு விதித்திருந்தாங்க. மாணவர்களின் இந்த நெருக்கடியை தொடர்ந்து வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. இது தொடர்பாக வங்கதேச ஜனாதிபதி முகமது சஹாபுதீன் விடுத்த அறிக்கையில முப்படை தளபதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக பிரதிநிதிகள், மாணவர் அமைப்பின் தலைவர்கள் இவங்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நாடாளுமன்றம் கலைக்கப்படுது. மேலும் மாணவர் அமைப்பினர் கோரிக்கைக்கு இணங்க முன்னாள் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவருமான கலிதா ஜியா வீட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதால அங்க பொது தேர்தல் நடத்த வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அதுவரையிலும் அரசு நிர்வாகத்தை கவனிக்க இடைக்கால அரசு அமைப்பது தொடர்பா மாணவர் அமைப்பிடம் இராணுவ தளபதி ஜமான் பேச்சுவார்த்தை நடத்தினார். இடைக்கால அரசுக்கு 84 வயசான நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸ் பொறுப்பேற்கணும் அப்படின்ட்டு மாணவர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்லியிருந்தாங்க. நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் இடைக்கால அரசுக்கு பொறுப்பேற்க சம்மதம் தெரிவித்திருக்காரு. அவர் தலைமை ஆலோசகராக இருக்கணும். அவரோட 2 ஒருங்கிணைப்பாளர்கள் ஆட்சி நிர்வாகத்தை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது யூனிஸ் தவிர வேறு யாரையும் பொறுப்பேற்க வச்சா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டு மாணவர்கள் பிடிவாதமாக இருக்காங்க. எனவே விரைவில் முகமது யூனிஸ் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக நியமிக்கப்படுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல உள்ள யூனிஸ் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செஞ்சதை வரவேற்றிருக்கிறாரு. இது வங்கதேசத்திற்கு கிடைச்ச 2வது சுதந்திரம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறாரு. மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு நாட்டில் அமைதி திரும்ப ஒத்துழைப்பு தரணும்னு யூனிஸ் வலியுறுத்தியிருக்காரு. தற்போது வங்கதேசத்துல வன்முறைகள் ஓய்ந்திருந்தாலும் தொடர்ந்து அசாதாரண சூழல் தான் அங்க நீடிக்குது. இடைக்கால அரசு அமைந்தால் மட்டுமே இயல்பு நிலை திரும்பும்ட்டு எதிர்பார்க்கப்படுது. மதவாதம், பெண்களின் சமத்துவம் குறித்த தனது புத்தகங்களுக்காக வங்கதேச பெண் எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரீன் கடந்த 1994 நாடு கடத்தப்பட்டாரு. டெல்லியில வசித்து வரும் தஸ்லிமா அவருடைய ட்விட்டர் பதிவில் இஸ்லாமியர்களை மகிழ்விப்பதற்காக 1999 வங்கதேசத்துல என்னுடைய தாய் மரண படுக்கையில் இருக்கும்போது அவங்கள பார்க்க விடாம தடுத்தது ஹசீனா அவங்க தான். இன்னைக்கு அதே இஸ்லாமியர்கள் மாணவர் அமைப்பில் இருக்கிறாங்க. ஹசீனாவின் நிலைமைக்கு அவங்களே காரணம். அவங்க இஸ்லாமியர்களை வளர விட்டுட்டாங்க, ஊழல்ல ஈடுபட அனுமதிச்சாங்க. வங்கதேசம் இன்னொரு பாகிஸ்தானை போல ஆகக்கூடாது, இராணுவம் ஆட்சி செய்யக்கூடாது, மதச்சார்பின்மை மற்றும் ஜனநாயகத்தை கொண்டு வர அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வங்கதேசத்தோட இந்தியா 4096 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து இருக்குது. ஸோ வங்கதேச எல்லைகள் மேற்கு வங்கம், திரிபுரா, மேகாலயா, அஸ்ஸாம், மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களை ஒட்டி இருக்கு. தற்போது இந்த வங்கதேசத்துல அசாதாரண சூழல் நிலவுவதை தொடர்ந்து எல்லையில பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. வங்கதேச எல்லை ஒட்டி கிராம மக்கள் யாரும் வெளியில வர வேண்டாம், குறிப்பா இரவு நேரங்களை காரணம் கொண்டும் வர்றதை தவிர்க்கணும்ட்டு வலியுறுத்தப்பட்டிருக்கு. இந்துக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும்ட்டு விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அலோக் குமார் அளித்த பேட்டியில வங்கதேசத்துல உள்ள இந்துக்கள், சீக்கியர்கள் மற்றும் பிற சிறுபான்மையினர்கள் மதவாதிகளால குறிவைத்து தாக்கப்பட்டு வராங்க. இந்து கோயில்கள் கடுமையா தீ வைத்து தாக்கப்பட்டு வருது, அடித்து இடித்து நொறுக்கப்பட்டு வருது. இங்குள்ள இஸ்கான் அப்படின்ற கோயில்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. இது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். பல இந்துக்கள் வீடுகள், கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. எனவே வங்கதேசத்துல சிறுபான்மையினரை பாதுகாப்பை உறுதி செய்ய சாத்தியமான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு.
வங்கதேசம் போகாதீங்க அப்படின்ட்டு வங்கதேசத்துல அசாதாரண சூழல் நிலவறதால அவசர தேவை இருந்தால் தவிர வேற எந்த காரணத்துக்கும் அந்த நாட்டுக்கு போவாதீங்கன்ட்டு அமெரிக்கர்கள் பயணிக்க வேண்டாம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவுறுத்திட்டும் வராங்க. நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா, ராணுவமும், போலீசாரும் உச்சக்கட்ட பாதுகாப்போட இயல்பு நிலையை மீட்க நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. நடு ரோட்ல கட்டி தொங்கவிடப்பட்ட சடலங்கள் வங்கதேச தலைநகர் டாக்காவில் அடையாளம் தெரியாத ஒரு சாலை நடை மேம்பாலத்துல அடித்து கொல்லப்பட்ட 2 நபர்களின் சடலங்கள் தலைகீழா கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் வீடியோக்கள் சமூக ஊடகங்கள்ல வைரலா பரவிட்டு வருது. இது போன்ற பல கொடூர சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும், வங்கதேசம் கொடூர நாடாக மாறி வருவதாகவும் பலர் அவங்களுடைய கருத்துக்களை மக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்துக்களை குறிவைத்து அங்கு பயங்கரமான விஷயங்கள் நடப்பதாகவும், இந்துக்கள் என்ற காரணத்திற்காகவே கொடூரங்கள் அங்கு மக்கள் உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரியுது. அடுத்த அரசு அமைந்தால் இந்துக்கள் பாதுகாப்பு உறுதியளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அங்க அமைதி திரும்பட்டும்ன்றதான் எல்லாருடைய விருப்பமா இருக்கு.